எதிர்பார்த்த பிக் பாஸ் சீசன் 8 வந்து ஆரம்பிக்க போறாங்க. அக்டோபர் 6ஆம் தேதி பிக் பாஸ் சீசன் 8 வந்து ஸ்டார்ட் பண்ண இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி பழைய போட்டியாளர்கள் கூட ஒரு விவாதம் நடக்க இருக்காம். சோ எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு இந்த சீசனை ரொம்ப புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க. அந்த வகையில போட்டியாளர்கள் கிட்டத்தட்ட உறுதியான லிஸ்ட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிக் பாஸ் சீசன் 8ல இந்த முறை வந்து செல்லம்மா சீரியல்ல நடிச்ச அன்சிதா அவங்க 100% கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்குங்க. அதே போல பாரதி கண்ணம்மா சீரியல்ல நடிச்ச அருண் அவரும் பிக் பாஸ் சீசன் 8ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விஜய் ஜாக்லின் அவங்களுடைய பெயர் ஒவ்வொரு சீசன்லயுமே வந்துட்டு இருக்கு. இந்த சீசன்ல உறுதியா அவங்க கலந்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட்ல அவங்களுடைய பெயரும் இருக்குங்க. அடுத்து விஜய் விஷால் அவருடைய பெயரும் அடிபட்டு இருக்கு. பாக்கியலட்சுமி சீரியல், குக்கு வித் கோமாளி எல்லாமே தெரியும். இதுல எல்லாம் கலந்துக்கிட்டாரு. இப்ப பிக் பாஸ் சீசன் 8லயும் வந்து கலந்துக்க இருக்காராம். அதே போல பல வருஷமா சொல்லிட்டு இருந்த நம்ம தர்ஷா குப்தா அவங்க இந்த முறை சீசன் 8ல வந்து உறுதியாவே கலந்துக்க இருக்காங்க. அவங்களுடைய பெயரும் அடிபட்டிருக்கு. அடுத்து பிக் பாஸ் சீசன் 8ல கார்த்திக் குமார் அவருடைய பெயர் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. அவர் பிக் பாஸ் சீசன் 8ல கலந்துக்க போறாருன்னு அவருடைய பெயரும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறதுனால அவரும் உறுதியான போட்டியாளர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட தகவல்கள் கிடைச்சிருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து மகாராஜா இந்த படத்துல நடிச்சிருந்த சஞ்சனா அவங்களும் இந்த முறை பிக் பாஸ் சீசன் 8ல கலந்துக்க இருக்காங்களாம். அடுத்து ஆரம்பத்துல இருந்தே சொன்ன மாதிரிதான் சாலின் ஜோயா அவங்களும் பிக் பாஸ் சீசன் 8ல வந்து கலந்துக்கிறாங்க. இவங்களுடைய பெயர் உறுதியாவே இருக்குங்க. ஆரம்பத்துல இருந்தே இவங்களுடைய பெயர் மட்டுமே இந்த லிஸ்ட்ல எங்கேயுமே மிஸ் ஆகாம இருக்கு. சோ சீசன் 8ல கண்டிப்பா வந்து ஜோயா அவங்க கலந்துக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து சுனிதா அவங்களும் பிக் பாஸ் சீசன் 8ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 100% இவங்களுடைய பெயரும் பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல தொடர்ந்து எல்லாரும் எழுதிட்டே இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆரம்பத்துல இருந்தே அதே போல ரவீந்தர் அவருடைய பெயரும் வந்து இந்த பிக் பாஸ் லிஸ்ட்ல வந்து வந்துட்டே இருக்குங்க. ரவீந்தர் அவரு இந்த முறை பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்காம வீட்டுக்குள்ள போட்டியாளரே போக போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஆனா எந்த அளவுக்கு உண்மை அவர் கலந்துக்க போறாரா என்ன ஏதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே போல செல்லம்மா சீரியல் ஹீரோ அர்ணவ் அவருடைய பெயரும் வந்து பிக் பாஸ் சீசன் 8ல வந்து அடிபட்டுட்டே இருக்கு. ஆனா அவர் வந்து நான் வந்து பிக் பாஸ்க்கு போறேன் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் வந்து கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனாலும் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படித்தான் இவரும் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த முறை சீசன் 8ல அதிகபட்சமா சேனல் தரப்புல இருந்தே ஆளுக வீட்டுக்குள்ள போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ நாம எதிர்பார்க்காத வேறு நபர்கள் வெளியே இருந்து வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு குறைவுதான். நிறைய பேர் குக்கு வித் கோமாளில கலந்துக்கிட்ட ஆட்களாகவே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட தகவல்கள் வெளியாகி இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 8ஓட இந்த லிஸ்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.